வணக்கண்ணா. எப்படி பாருங்க? சௌகரியமா இருக்கீங்களா? யார் பாவங்களா? எல்லாம் நம்ம ஊர் பசங்கப்பா. எதையும் துணிஞ்சு போடுவாங்கப்பா. இது போடலையாப்பா? அண்ணே ஒன்றும் போனே ஆகுண்ணே. போதுமா? 4 பேர் இருக்கண்ணா. நன்றிண்ணா. போங்கப்பா. எங்க சண்டை போடாதீங்க. மச்சா. சரிண்ணா. எப்படிண்ணே மாடு மாதிரி வச்சிருக்கீங்க எல்லாரையும்? ஏய் இப்போ என்ன ஒரு அல்லக்கு போடா. வாங்க அப்படி பாருங்க. என்ன சாப்பிடுறீங்கண்ணே? உனக்கு என்ன வேணாலும் சொல்லுப்பா. சரி, பீரா பிராந்தியா? பிராந்தி ஃபுல்லு. ஃபுல்லா? தம்பி காசு வாங்கிக்கப்பா. க்ளீன் பண்ணு. பாருண்ணே, கல்யாணம் பண்ற ஐடியா இல்லையா? அட கல்யாணம் பண்ணா ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் தான். ஆனா எனக்கு டெய்லி ஃபர்ஸ்ட் எய்ட் தான்ப்பா. டெய்லி ஒரு வீட்லயும் விருந்தம் போல் இருக்கு. ஆமா, ஆனா ஒரே ஒரு வீடு மட்டும் தான் மிஸ் ஆயிடுச்சு. ஆமா, அதாவது நம்ம கடைக்கு ஏத்தாம இருக்காப்ல தாமஸ், தெரியும்ல? அதான்பா கடலுக்கு போகல மீன்கார தாமஸ். ஆமா, அவன் பொண்டாட்டி மேரி. கொஞ்சம் இரு. அழகுனா அழகு, அப்படிப்பட்ட அழகு. ஆளை பாத்தீங்கன்னா சும்மா அம்சமா இருப்பா. அவனை என்ன பண்ண தெரியுமா? காளி நமக்கு கிடைக்காது, யாருக்கு கிடைக்காது.
அடிக்கிறீங்க? சொல்றமா விட்டுடுங்க. சொல்றமா சிவாவா தாமஸ் கொலை பண்ணதுக்கு நான் தாமா காரணம். அவன் மேல கை வச்சுட்டேன், என் கணத்துல ஓங்கி அழைச்சிட்டான். அந்த கோவத்துல தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஒரு நாள் இந்த கேஸ்கார உள்ள போனான், முன்னாடியே சிவாவும் போனாப்ல. என்ன சிவா? அட பாவி, அப்ப அங்க நான் தான்டா இருந்தேன். அப்படி அந்த தப்பு நடக்கலடா. ஐயோ நான் வந்த வேலையை மறந்துட்டேன் பாருங்க. அந்த டிவிடி பிளேயர் எடுத்துட்டு போலான்னு வந்தேங்க. ஓ அப்படியா? சிவா, இதை எடுக்க முடியல, நீயே வந்து எத்திக்க. அப்படியா? சரி இந்த பக்கம் வாங்க. இத மாத்தணும்னா 300 ரூபாய் ஆகும். இப்ப முடியாதே, அதையே மாட்டு. சரி சரி, இதுவே மாட்றேன். அப்புறம் பாத்துக்கலாம். சரி. என்ன மனுஷமா? ஒரு நாள் கனகாவா வீடுகளை போகும்போது சிவாவும் பின்னாடியே போனாப்ல. அத நான் தான் தப்பு தப்பா சொல்லி சிஸ்டர்ட்ட போட்டு கொடுத்தேன். அட பாவி, மேரி அக்கா எனக்காக தான் சிவாயிட்ட போன்ல பேசினாங்க. ஹாய். என்ன? என்னங்க அவசரம்? எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? இந்த கனகா இல்ல கனகா பொண்ணு. ஏங்க அவளுக்கு ஒரு வேலையே கிடையாதுங்க. ஏய் நடி உனக்கு படி. அக்கா பாருங்க அக்கா. ஏன்பா? அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் காட்டலாம் வந்திருக்கேன். என்னது? இதெல்லாம் நடந்த மாதிரி நான் தான் மேல கதை கட்டி விட்டேன். அட பாவமே, நீ சொன்னதை நம்பி நான் 2 பேரையும் தப்பா நினைச்சிட்டேன். கர்த்தர் கூட அதை மன்னிக்க மாட்டாரு. பின்னாடி சிவாவும் போனாப்ல. ஆனா ஒண்ணு நடக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் வீடியோ எடுத்து அதெல்லாம் தாமசிட்டு அதை காமிச்சேன். மேரி வடிக்கு விட பார்த்தா சிவால தாயை பிடிச்சான். அதை நான் பார்த்தேன். மேரி. வரேன். வா சிவா, உள்ள வர வேண்டியதானே, எதுக்கு வெளியே நிக்கிற? இல்லைங்க, பணம் கேட்டு பையனை அனுப்பிச்சிருந்தீங்கல்ல, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு கடைக்கார மாதிரி வெளியே நின்னா கொடுப்பாங்க. உள்ள வா. ஏங்க ஏங்க வா. ஐயோ எப்பா மெதுவா தூக்குப்பா. பாத்துங்க பாத்துங்க. பாத்துங்க. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஒரு குடும்பத்தையே கெடுத்து விட்டான் பாவன். அமைதி அமைதி, என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களா? நான் பாத்துக்கிறேன் சார், அந்த படுபாவையால ஒரு குடும்பமே நாசம் ஆயிடுச்சு சார். டேய் வாடா, அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. நாங்க வந்துட்டோம்ல. அமைதி அமைதி அமைதியா இருங்கம்மா. முள்ள மாதிரிங்க முடிச்சவங்க இவங்கள கூட விட்டுருவேன். ஆனா இந்த மாதிரி ஆளுகளை விட மாட்டேன். எல்லாம் கலைஞ்சு போங்க போங்க. ரெடியா வண்டியா? போங்க 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 எல்லாம் போயிட்டான்டா. தப்பு பண்ணிட்டியடா. நடந்ததுக்கெல்லாம் காரணம் அந்த பாலாடா. என்னடா சொல்ற? ஒரு நாள் பணம் கேட்டு மேரி அவன் வீட்டுக்கு போயிருக்கு. நீ அதெல்லாம் விசாரிக்காம தப்பு பண்ணிட்டியடா. போடா.